ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ், அதாவது அதோடைய டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் வச்சும் அதை ஒவ்வொரு விதமான ஸ்பீஷீஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. கீ ஸ்டோன் ஸ்பீஷீஸ், அம்பர்லா ஸ்பீஷீஸ், ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ், இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ், அது மாதிரி ஒவ்வொரு அதோட ரோலை பொறுத்த மாதிரி அதை ஸ்பீஷீஸை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்பீஷீஸ் டைப்பும் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கீ ஸ்டோன் ஸ்பீஷீஸ், அதாவது இதோட பாப்புலேஷனில் அடிஷன் ஆகுதோ இல்லை லாஸ் ஆனாலும் அது எக்கோசிஸ்டமில் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ட்ராஸ்டிக்காக இருக்கும். இப்போ இந்த ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த எக்கோசிஸ்டமே டீக்ரேட் ஆகுது. அது கீழே இருக்க மற்ற ஸ்பீஷீஸ்லாம் ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், இல்லை அதுவும் ரொம்ப சர்வைவ் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு அர்த்தம். அதாவது இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆள் ஒரு ஃபாரஸ்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு எக்கோசிஸ்டம்லேயோ. ஃபார் எக்ஸாம்பிள் டைகருங்கிறது ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் சொல்லலாம். பிகாஸ் டைகரை சுற்றி டைகர் வந்து ஒரு டீரை சாப்பிடுதுன்னு வச்சுக்கலாம், இல்லை குட்டி குட்டி அனிமல்ஸ் இருக்குன்னா, இப்போ இந்த டைகரோட பாப்புலேஷனே குறையுது அப்படின்னா ஒன்று என்விரான்மெண்டல் காஸ், அதாவது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸாக ஆந்த்ரோபோஜெனிக் காஸாக இருக்கலாம், அதாவது ஹியூமன் மேடு இன்டர்ஃபரன்ஸ்னால. இதெல்லாம் இல்லாமலே நார்மலாகவே இப்படி நடக்குது அப்படின்னா சம்திங் அந்த ப்ரிடேட்டரோடைய சுற்றி இருக்குதுல ஒன்று ஹேபிட் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கலாம், ஆர்எல்ஸ் அது சாப்பிட்ற ஃபுட்டு இல்லாமல் அந்த ஃபுட்டோட பாப்புலேஷன் கம்மியாக இருந்தனால இது ஸ்டார்வாகி இறந்து போயிடலாம். ஸோ இதோடைய பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுதுன்னா அந்த எக்கோசிஸ்டமே டீக்ரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது தான் கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கோரல்ஸு, ஷார்க்கு, பீவர், சீ ஓட்டர்ஸ், இது எல்லாமே கீஸ்டோன் ஸ்பீஷீஸில் வரும். இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ், இவங்க வந்து சென்டினல் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அவங்க ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க. சென்டினல்னாலே ரொம்ப சென்சிட்டிவ், அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இது சென்டினல் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இதோட ப்ரெசன்ஸோ லாஸோ இல்லை ஜாஸ்தியாக இருந்தாலுமே என்விரான்மெண்டல் கண்டிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இவங்களோட முக்கியமான இதுவே என்விரான்மெண்டல் கண்டிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இண்டிகேட் பண்ணுறது தான் இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதோடைய ஸ்பீஷீஸ் டிக்ளைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆரல்ஸ் இது ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், லிச்சன்ஸு, ஃப்ராகு, சால்மன். லிச்சன்ஸோடைய பிரச்சனை என்னென்னா இதுவும் ஒரு இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ் தான். எப்படி சொல்லலாம்னா இது வந்து பொல்யூஷன், அதாவது எஸ்பெஷலி சொல்லப்போனால் சல்ஃபர் பொல்யூஷன், அந்த சல்ஃபர் பொல்யூஷன் இருக்க ஏரியாவில் இது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும் அதோட பாப்புலேஷன். அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் சம்திங் இட் இஸ் வெரி பொல்யூட்டட் ஏரியான்னு சொல்லி. இது ஏர் குவாலிட்டி இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க லிச்சன்ஸுன்றது. இது அந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கைனால் உருவாக்குனது தான் இந்த லிச்சன்ஸு. தென் ஃப்ராகு சொல்ல போனால் இது வந்து இன்செக்ட் பாப்புலேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இன்செக்டோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சம்திங் ஃப்ராகுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்செக்ட் பாப்புலேஷன். அதே மாதிரி ஃப்ராகோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஸ்கின் வந்து ரொம்ப பெர்மிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வாட்டரோ இல்லை ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணுறது எல்லாமே ஸ்கின் மூலயமா தான் அதை அப்சர்வ் பண்ணும். இப்போது அந்த ஃப்ராகுன்னாலே மோஸ்ட்டாக தண்ணியில் இருக்கும் இல்லையா, வாட்டர் குவாலிட்டி நல்லா இல்லை, அது ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது, கண்டாமினேட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த வாட்டர் ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும், அது உடம்புலேயே படிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃப்ராகுக்கு டேஞ்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று சால்மன் வந்து எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அது அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமோட ஹெல்த்தே இதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாகுது, வாட்டர் குவாலிட்டியில் டிட்டோரேட் ஆகுது, பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதோடைய பாப்புலேஷனில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதெல்லாம் இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எண்டமிக் ஸ்பீஷீஸ்னால் அந்த ஸ்பீஷீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு ரொம்ப யூனிக்கானது, அங்கே தான் அதை நீங்கள் ஜாஸ்தி பார்க்கலாம் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. இது ப்ரீஇங்டம்னு சொல்லுவாங்க. ப்ரீஇங்டம்னா ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்குள்ளேயே அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கும் தானே, அதை ப்ரீஇங்டம் சொல்கிறது. அந்த இடத்துக்கு தான் அது நேட்டிவும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து நீல்கிரி தாரு, லயன் டெயில்டு மெக்காக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் அந்த சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க் இருக்கு இல்லையா, அங்கே கேரளாவில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளைங் ஸ்குரல், இதெல்லாம் இந்த இடத்துல தான் அது நேட்டிவாக பார்க்கலாம் அதோடைய பாப்புலேஷனை. இது எண்டமிக் ஸ்பீஷீஸ், இங்கே தான் அது யூனிக்கான ஏரியா. அதுக்காக
நெக்ஸ்ட் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷீஸ். இன்வேசிவ் ஏலியன்னாலே வெளியிலேருந்து வருது. இன்வேசிவ்னால் அது வந்ததுனால நம்மளுக்கு இன்வேடுனாலே நெகட்டிவ் டேர்ம். அது வந்ததுனால இங்கே இருக்க பயோடைவர்சிட்டியில் பாதிப்பாயிருக்குன்னு அர்த்தம். ஒன்று இன்டென்ஷனலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அன்இன்டென்ஷனலாங்கிறது இப்போது இந்த கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பெலஸ் வாட்டர் சொல்லுவாங்க. அந்த ஷிப்போடைய அந்த இதுலேயே ஓரமாக அப்படியே ஒட்டிகிட்டே வந்து மற்ற கோஸ்ட்டில் சேரும்போது அங்கே அது ரேப்பிடாக ப்ரொடியூஸ் ஆகி அந்த எக்கோசிஸ்டம் டீக்ரேட் பண்ணுறது அன்இன்டென்ஷனலாக நடக்குது. இன்டென்ஷனாக நடக்குது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல சில ஃபிஷ்ஷு இருக்கலாம், ரொம்ப ஓவர் பாப்புலேஷன் ஃபிஷ்ஷாக இருக்கலாம். அந்த இடத்துல அந்த ஃபிஷ்ஷை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக ஒரு டார்டாய்ஸ் டர்ட்டில் வந்து அந்த இடத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். அது என்ன பண்ணணுன்னா அது இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். கிராஜுவலாக குறைக்கிறதுக்காக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது இன்டர்ன் என்ன ஆயிருக்குன்னா வேகமாக சாப்பிட ஆரம்பித்து அந்த டர்ட்டிலோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த ஃபிஷ்ஷோடது ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கும். ஆக மொத்தத்தில் பார்த்தா அந்த ஃபிஷ்ஷோட எக்கோசிஸ்டம்னு பார்க்கும்போது டர்ட்டிலோட பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அதாவது இன்டென்ஷனாக வேற ஒரு அந்த எக்கோசிஸ்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வர போய் இதோடைய பாப்புலேஷன் இது ரொம்ப இன்வைட் பண்ணி இது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறது. அந்த லாண்டனா கேமரான்னு சொல்கிற ஒரு பூ, அப்புறம் யூக்கலிப்டஸ் ட்ரீ, பிரோசோஃபிலிஸ் ஜுலிஃபெரா, வாட்டர் ஹயாசின்த்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த ஆகாய தாவரன்னு சொல்லுவாங்க, அது வாட்டர் ஹயாசின்த்து. அண்ட் யூக்கலிப்டஸ் வந்து என்ன பிரச்சனை கொடுக்கும்னா ரொம்ப கிரவுண்ட் வாட்டர் லெவலை வேகமாக ரெடியூஸ் பண்ணிடும். ஏன்னா இது ரொம்ப வாட்டர் கன்சூமிங் பிளான்ட்டு. ஸோ இது மாதிரி இருக்கிறது இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ். இந்த ஸ்பீஷீஸ் எப்படி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் காஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த எக்கோசிஸ்டமே நம்ம ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது வந்து ஒரு முன்னோடியாக இருக்கும். எப்படி சொல்லலாம்னா இந்த ஸ்பீஷீஸ் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா அதோட வல்னரபிலிட்டி, அதோட யூனிக் கேரக்டரு, அப்புறம் அந்த இது வந்து பப்ளிக் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் அந்த எக்கோசிஸ்டமே கன்சர்வ் பண்ணணும் அப்படின்ற எஃபர்ட்க்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலிஃபெண்ட்டுக்கு திடீர்னு ஒரு காட்டில் வந்து நிறைய எலிஃபெண்ட் திடீர்னு இறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பப்ளிக்கோட அட்டென்ஷன் அதுக்கு வேகமாக பரவும். பிகாஸ் அதோடைய அப்பியரன்ஸும் சொல்லலாம். அண்ட் எலிஃபெண்ட்டுன்றது ஒரு முக்கியமான அனிமல் ஒரு ஃபாரஸ்ட்டுன்றதை எடுக்கும்போது. ஸோ பப்ளிக் சப்போர்ட்டு, ஸோ எலிஃபெண்ட் கன்சர்வேஷனுக்காக அந்த எக்கோசிஸ்டமையே டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாங்க. ஸோ இது எலிஃபெண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ் தான் வைக்கலாம். இப்போ வந்து வேல் பார்த்திங்கன்னா சில நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வேல்லாம் வந்து இந்த கடலோரமாக ஒதுங்கி இறந்து போயிருக்க மாதிரிலாம் சில டைம் நியூஸில் வந்துருக்கும். ஸோ வேலுங்கிறது ரொம்ப பெரிய, பிகாஸ் தட் இஸ் த லார்ஜஸ்ட் மேமல், மெரைன் மேமல் அப்படின்னு பார்க்கும்போது வேல் வந்து இறந்து போகுது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ வேலே இறக்குதுன்னா அப்போது அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்றது உடனே அந்த மெரைன் பொல்யூஷன் எந்த லெவலுக்கு ஆயிருக்கு அப்படின்ற ரிசர்ச் நடக்கும். அண்டு அந்த வேல் கன்சர்வேஷனுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும், இன்டர்ன் அந்த இடத்துல அந்த எக்கோசிஸ்டமே டெவலப் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அம்பர்லா ஸ்பீஷீஸ்ன்னு என்னென்னா இதை வந்து கன்சர்வ் பண்ணால் அது கீழே இருக்க மற்ற ஸ்பீஷீஸ்லாம் வந்து தானாக கன்சர்வ் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்டாக அந்த நேஷ்னல் பார்க்கு வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் தான் இந்த அம்பர்லா ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப முக்கியன்றதோட ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த என்டையர் எக்கோசிஸ்டம்னே டெவலப் ஆகுன்ற மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்பாட்டட் அவுல், அப்புறம் டைகர்ஸ் பார்த்திங்கன்னா கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்லேயும் வரும், அம்பர்லா ஸ்பீஷீஸ்லேயும் வரும். பிகாஸ் ஏன் அதை அம்பர்லா ஸ்பீஷீஸ் சொல்கிறோன்னா டைகர் பாப்புலேஷனை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா டைகருக்கு என்ன ப்ரே இருக்குது, டீர் தேவை, இல்லை மற்ற குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம். ஸோ அதுவும் நல்லா இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. ஸோ அது நல்லா இருக்கணும்னா அந்த டீர் வந்து என்ன சாப்பிடும், இந்த என்ன சொல்ல
பிளான்ட்டு கிராஸ் எல்லாம் இருக்கணும் அந்த இடத்துல, அந்த மாதிரி அதுக்கான ஃபுட்டெல்லாம் இருக்கா. ஸோ அதுக்கு டீரோட பாப்புலேஷனும் ஸ்டேபிளாக இருந்தால் தான் டைகருக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஸோ டீர் என்னெல்லாம் சாப்பிடுமோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ டைகருன்றது ஒன்றத்தை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு கன்சர்வேஷன் எஃபெக்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கு கீழே இருக்க டீரு, அந்த டீர் சாப்பிட்ற மற்ற ஃபுட்டு, ஃப்ராகு, ஸ்னேக்கு, ஈகிள், இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்பீஷிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல அப்படியே கன்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அம்பர்லா ஸ்பீஷிஸ் ப்ரொடெக்ட் பண்ணால் அதுக்கு கீழே இப்போ எக்ஸாக்டாக சொல்ல போனால் அம்பர்லா தாங்க. இப்போ எப்படி அம்பர்லா கீழே இருக்க ஒரு பர்சனோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ ப்ரொடெக்ட் ஆகுதோ, இப்போ இந்த ஸ்பீஷிஸ் ப்ரொடெக்ட் ஆனால் இதுக்கு கீழே இருக்க எல்லாரும் ப்ரொடெக்ட் ஆகும். இதுதான் அம்பர்லா ஸ்பீஷிஸ்ங்கிறது. ஃபவுண்டேஷனல் ஸ்பீஷிஸ்னால் பேரில் இருக்குது ஃபவுண்டேஷன். இவங்க தான் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க இந்த எக்கோசிஸ்டமில். அதாவது இவங்கள்ட்டேருந்து தான் இந்த எனர்ஜி ஃப்ளோங்கிறதே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த எனர்ஜி ஃப்ளோ பிரமிட் நம்ம பார்த்துருப்போம், இப்படி இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும். பாட்டமில் இருக்கவங்க தான் ப்ரைமரி ப்ரொடியூசர் சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இவங்கள்ட்ட தான் அபண்டன்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். இவங்க தான் இந்த எக்கோசிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, க்ரியேட் பண்ணுறதுக்குமே முக்கியமான ஆளாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோரல் ரீஃப்னால் கோரல் வச்சு தான் அதுக்கப்புறம் தான் இந்த ரீஃப் பில்டிங்குன்றது வரும். அதுக்கப்புறம் தான் கோரல் எக்கோ சிஸ்டம்னு வரும். இதில் தான் மற்ற அனிமல்ஸு ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுறது அண்டு மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்குது. ஸோ கோரல் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபார் கோரல் ரீஃப் எக்கோசிஸ்டம். ஸோ மோஸ்ட்டாக இவங்க பிளான்ஸாக இருப்பாங்க. பிகாஸ் ப்ரைமரி ப்ரொடியூசர்னு பார்க்கும்போது பிளான்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபவுண்டேஷனல் ஸ்பீஷிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் என்னன்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஹோப் you like this video. Please feel free to put your comment in the comment section. Thank you. Let's meet in another video.